ஃபிலிம் கம்பேனியன் சவுத்தில் வந்து இந்த இன்டர்வியூ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் ஃபிலிம் கம்பேனியன் சவுத். நிஜமாக பரத்வாஜ் ரங்கன் சார் நல்லாவே இன்டர்வியூ எடுக்கிறார், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ சார், வெல்கம் டு ஃபிலிம் கம்பேனியன். வணக்கம். வணக்கம். இது உங்கள் ஆக்டிங் பற்றின இன்டர்வியூ சார். உங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்கா, அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நடை, பேச்சு, பாவனை இதெல்லாம் கொஞ்சம் இது நல்லா இருக்குமா, இந்த கேரக்டருக்கு இது செட் ஆகுமா, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இருக்கா? ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பேஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டா இல்லை இன்ஸ்டிங்க்ட்லேயே போவீங்களா நீங்கள்? இதை தாண்டி நீங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் பிஹேவியர். ஓகே, பிஹேவியர்லாம் எக்ஸ்டர்னல். நான் டயலாக்ஸு சொல்லித்தர மூலமாக நான் எப்பவுமே கதாபாத்திரோட உண்மையான குணம் என்னென்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். எனக்கு அதான் முக்கியம். மற்றதெல்லாம் தன்னால் வந்துடும் சார், எக்ஸ்ட்ரா இருக்கலாம் தன்னால் வந்துடும். அது மேலே எனக்கு பெரிய நம்பிக்கையும் இல்லை. அதில் விஜய் சேதுபதி தெரிஞ்சால் கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க மனுஷன் இருக்காங்கல்ல, பரத்வாஜ் ரங்கன் என்பவர் புறத்தோற்றம் இல்லை, அகத்தோற்றம் தான் பரத்வாஜ் ரங்கன். அந்த அகத்தோற்றத்தை தொட தான் நான் முயற்சி பண்ணுறேன். தொட்டுட்டா நான் பரத்வாஜ் ரங்கனாவே யோசிக்க முடியும். அப்போ அது தன்னால் எல்லாமே நடந்துடும். நீ பரத்வாஜ் ரங்கன் எப்படி உட்காந்துருப்பார் நிற்பாருங்கிறது அவசியமற்றது. அவர் எப்படி யோசிப்பாருங்கிறது தான் அவர் நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த படத்துலையாவது 100% விஜய் சேதுபதியை நடிச்சிருக்கீங்களா? நீங்கள் இருக்கிற மாதிரியே ஸ்க்ரீனில் நடித்த ஏதாவது ஒரு ரோல் இருக்கா? சேதுபதி இருக்கலான்னு நினைக்கிறேன், தெரில. என் ஃபேமிலியில் நடந்தது அத்தனையும், பொடி குழச்சி வச்சது, குழந்தைங்க தண்ணியில் விளையாண்டது, அந்த வீடியோ வந்தப்புறம் ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டது, அது நடந்தது. அப்போது அது நான் அருண்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அருண் என் வீட்டுக்கு அப்புறம் நான் இப்போவும் என் பையன் 9th படிக்கிறான். இப்போயும் நான் வீட்டுக்கு போனால் 2 பேரும் ஒழிஞ்சுப்பாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தது, இன்னும் ஒழிஞ்சுப்பாங்க, கண்டுபிடிக்கல. அது ஒரு சுகம் இருக்குது. கொஞ்சம் ஆல்மோஸ்ட் என் ஃபேமிலி ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஆல்மோஸ்ட் அது பக்கத்தில் க்ளோஸ் ஹார்ட்டாக இருந்தது. வேறு எனக்கு தெரியல வேறு எது இல்லை படமும். ஸோ மற்றபடி எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன் சார். ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ளே எல்லாமே இருக்குது. நான் கூத்துப்பட்டில் இருக்கும் முத்சாம் சார் சொல்லியோட கேட்டிருக்கேன். நமக்குள்ளே எல்லாருமே இருக்கிறாங்க, நம்ம எதை ட்ரிகர் பண்ணுறோன்னு பொறுத்து இருக்குது. நீங்கள் மோசமான நபராக உங்களை இமேஜின் பண்ணியிருப்பீங்க, நல்லவரை இமேஜின் பண்ணியிருக்கீங்க, கொடூரமானவனை இமேஜின் பண்ணியிருப்பீங்க. எல்லா விதமாகவும் நீங்கள் உங்களுக்கு கற்பனை பண்ணுவீங்கள்ல, அந்த கற்பனை எக்ஸிக்யூட் பண்ணுற தன்மையும் பாக்கியமும் வரமும் நடிகனுக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லை. நான் சுந்தரபாண்டியன் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக பண்ணேன் சார். எனக்கு கொலை பண்ணுறதுக்கு ரியல் லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு 10 பேராக கொல்லணும்னு தோணும் அடித்து. எனக்கு அந்த வாய்ப்பு அங்கே கிடச்சது. நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணேன். அது பண்ணும்போது அந்த கில்லிங்கை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. உங்கள் கண்படி என்ன ரியல் லைஃப்பில் அப்படி யாரையும் நீங்கள் பண்ண முடியாது. பட் சினிமா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை க்ரியேட் பண்ணுது உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் அது நிஜம் நம்பும்போது நிஜமாக உங்கள் மனசு ரிலாக்ஸ்ட் ஆகுது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் அது ரொமான்ஸ் பண்ணும்போது அது நீங்கள் உங்கள்கிட்ட வேறு விதமான கற்பனைகள் நிறையா இருக்கும் உங்களுக்கு. வேறு அது ரொமான்ஸில் இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அது அந்த இடத்துல தோணும். அது அங்கே தான் தோணும். அது அந்த இடத்துல இந்த பொண்டாட்டி காலில் சேதுபதியில் பொண்டாட்டி காலில் விழுந்தது தோணுது. அப்போ தோணுது காலில் விழலாம் அப்படின்னு ஒன்று தோணுது. ஒரு செகண்ட் பொண்டாட்டி ஒழிஞ்சிட்டு பார்க்கும்போது சைடில் வந்து பார்ப்பான். ஒரு டேக் வந்து பார்த்தோன்னே அப்படி போயிட்டேன். நான் சொன்னேன், இல்லை ஒரு செகண்ட் அப்படி பொண்டாட்டியோட ரசிச்சுட்டு போகிறேன். அது 2 புள்ள பெற்றதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி ரசிச்சுட்டு போகிறாங்கிறது அது ஒரு ரொம்ப அழகான விஷயம். அவர் ரசிச்சுட்டு போகிறது அப்படின்னு இந்த மாதிரி என்னென்னலாம் தோணுதோ எங்கெல்லாம் தோணுதோ அதெல்லாம் குட்டி குட்டியாக பண்ணும்போதில் உங்களுக்குள்ளேருந்து ஒன்று வெளியே வருதா, உங்களுக்குள்ளே தேங்கின அத்தனையும் ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்குள்ளே இதெல்லாம் இருக்கும். சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருக்கும். தேங்கும் போது அது வெளியே வெட்டி பார்க்குது, நல்லாயிருக்கும். அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு படத்தை பார்க்கும்போது இல்லை மற்ற நடிகர்களோட பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது ப்ரிகாஷன் எடுப்பீங்களா? நோ சார். யூ டோன்ட் கேர்? நோ நத்திங். ஐ டோன்ட் கேர். ஏன்னா அப்படி யாரையும் நான் அந்த கோணத்தில் பார்க்குறதில்ல. என்ன பண்ணாங்கன்னு பார்ப்பேன். என்ன பண்ணாங்க, அவன் என்ன தாட் ப்ராசஸில் பண்ணாங்கன்னு தான் ஐ ட்ரை டு ரீட் தாட் ப்ராசஸ், பீப்புள் மைண்ட் சார். என்ன பண்ணாலுமே அவன் பீப்புள் மைண்டு ஆல்மோஸ்ட் எடுத்துருவேன் சார். அது எனக்கு அதனால தான் நான் ஆக்டர் ஆனேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எடுத்துருவேன். அவன் பேசுகிற வார்த்தையை வச்சு பிஹேவியர் வச்சு என்ன யோசிச்சாலும் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருவேன் நான். அது என்னோடய சின்ன வயசுலேருந்து இருக்கிற பழக்கம் எனக்கு. இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, இவங்க ஏன் நிற்கிறாங்க, நிற்கிறது தப்பாக இருக்கே அப்படின்னு எல்லாமே தோணும். இந்த வீடு ஏன் இப்படி இருக்குது, அப்போ இந்த வீடு இப்படி இருக்குன்னா அந்த வீட்டில் இருக்க அழுக்க மாட்டீங்களா அப்படின்லாம் வரைக்கும் தோணும் எனக்கு. சுத்தமாக இல்லை, இது இங்கே இருக்குது, இது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். நைட்டு ஏன் பாத்திரத்தை கழுவிட்டு படுக்கல, காலில் பாத்திரம் கழுவுறாங்கன்னா நைட்டு ஸ்மெல்லோட இருக்கும், இது ஏன் அவங்களுக்கு இரிட்டேஷனாக இல்லை இப்படின்ற வரைக்கும் எல்லா வகையிலுமே எனக்கு தெரியல. எல்லா வகையிலையும் இடிக்கும். அது அப்படி தான் பார்த்து பழகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மாஸ் படம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது
ரஜினி சார் அந்த மாதிரி ஒரு படத்தில் பண்ணார், அந்த மாதிரி வரவே வராது உங்களுக்கு? பார்க்கவே மாட்டேன் நான், அப்படிலாம் வராது. ஆனால் படம் பார்ப்பீங்க, ஆனால் அந்த பாதிப்பு இருக்கு. பாதிப்பு அது அவர் என்ன, அது அவரோட ஐடியாலஜி, அது மாஸ் டயலாக்ஸ் அப்படி டெலிவரி பண்ணுறது அவரோட ஐடியாலஜி. ரஜினி சார் கண்டுபிடிச்சது ஒன்று இருக்குது, நீங்கள் அது ஒரு ஃபார்ம், அது கமல் சார்ட்ட ஒரு ஃபார்ம் இருக்குது, சத்யராஜ் சார்ட்ட ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஃபார்மில் நான் எனக்கு வேறு, நீங்கள் முந்திலாம் அப்படி இருந்தது சார், எனக்கு தெரிஞ்சு பாதியில் குறைஞ்சிச்சு நினைக்கிறேன். முந்தி வந்து ஒரு டயலாக் எடுத்திங்கன்னா ராமராஜ் சார் எப்படி பண்ணுவார், ரஜினி சார் எப்படி பண்ணார், கமல் சார் எப்படி பண்ணார், விஜய் சார் எப்படி பண்ணுவார், மோகன் சார் எப்படி பண்ணுவார், சத்யராஜ் சார் எப்படி பண்ணுவார்னு ஒரு பாக்யராஜ் சார் ஒரு வெரைட்டி இருந்து. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ உங்களுக்கு வெரைட்டிஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ அவ்வளோ இண்டிவிஜுவாலிட்டியோட அவ்வளோ ஆக்டர்ஸ் இருந்தாங்க, நான் நம்புகிறேன். அது இன்னும் அது இன்னுமே வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் நான். ஸோ அதனால் எனக்கு கண்டென்ட் என்னன்னு தெரியும், என்ன காரணத்துக்கு பேச போகிறேன்னு தெரியும், இல்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் ஒரு கணக்கு விடும், அவ்வளோதான். இப்போது மார்க்கெட்டில் வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ பணம் பண்ணீங்க, மோஸ்ட் ஆக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஹீரோ, இல்லை மிட் லெவல் ஹீரோ, இல்லை லோ பட்ஜெட் ஹீரோன்னு அவங்களா பிரிக்கிறாங்க. ஆமாம். அண்ட் ஆக்டர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் யூஆர் ஆக்சுவலி தி ஒன்லி ஸ்டார் ஐ திங்க் ரைட் நவ். நீங்கள் அதையும் பண்ணுறீங்க, இதையும் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு செட் வேல்யூன்னு அவங்க போட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அவங்க எனக்கு போட பார்க்குறாங்க, நான் கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் யார்ப்பா எனக்கு படத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், அதிகபட்சம் என்ன எனக்கு காரணம், அவங்களுக்கு தேவை ஒரு காரணம் சார், ஒரு காரணம் சொல்லி உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தான், உங்களுக்கு இவ்வளோ தான் கலெக்ஷனு போனதில்ல, ஓகே ஃபைன், எனக்கு அவ்வளோதான், அது பெரிய விஷயம் இல்லை. அதை தக்க வச்சு நான் இது இழக்க முடியாது, அதுதான் முன்னாடி சொன்ன, அதை தக்க வச்சு இது இழக்க முடியாது சார். எல்லா இடத்தையும் வியாபாரி டாமினேட் பண்ணுவாங்க சார், வியாபாரி டாமினேட் பண்ண தான் சார் செய்வாங்க. நீங்கள் எதுக்கு பலியாக இருந்துருக்கு சார். ஐ எம் குட் வித் மை மனி, வாட் எவர் ஐ எம் கெட்டிங், எனக்கு அதில் சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எனக்கு நான் வளர்ச்சி, நான் என் மேனேஜர்கிட்ட இதெல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவர் என்கிட்ட வருவாப்பில், ராஜேஷ் இதன் மூலமாக நான் வளர்றேன்னா கீழே போகிறேனான்னு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். வளர்றோமா இல்லையா, அப்போனா வளராமல் இருந்திருக்கணும்ல, எப்படி வளர்றோம். மற்றவன் பயந்து போனதை உனக்கு பாடமாக சொல்லித்தரான், தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. இங்கே எதுவுமே பாடங்கள் நிரந்தரமாக இல்லை, உலகம் மாறிட்டு இருக்குது, மக்கள் மாறிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்ன இவங்க சொல்கிற கணக்குப்படி போனால் நீங்கள் கொஞ்ச நாளில் போனால் இவ்வளோ பணம் சம்பாதிப்பீங்க, பாருங்கள் இவரை போய் பாருங்கள், அவர் இப்படி தான் வந்தார், அவங்க வீட்டில் இப்படி பாதை ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறது, எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் ஹாப்பி ஆர் நாட், வெதர் தே மே பி ஹாப்பியா. ஏன்னா அவங்களுக்கு காசு வருதுன்னு நினச்சி அவங்க சந்தோஷமாக இருக்கலாம். பட் அதில் இல்லை, அவங்க காசு வருதுன்னு சந்தோஷமாக இருக்கும் இல்லையோ, வியாபாரியோட பயத்தினால கூட இருக்கலாம். போன மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம அதை மதிக்கிறதா வேணாமங்கிறது நம்மளோட முடிவு, அது நம்ம தான் எடுக்கணும். அந்த இண்டெக்ஸ் சார், ஷில்பா ஊட்டுனா எங்கே சார் கிடைப்பேன் எனக்கு, ஷில்பா சீதக்காதி ஊட்டுனா எப்படி சார் எனக்கு கிடைக்கும், 96 நான் எங்கே போவேன் நான், இல்லை ஜுங்கா எனக்கு எப்படி கிடைக்கும். பேட்டையில் சில பேர் என்ன கேட்டாங்க, ஏன் அது பண்ணி எனக்கு இல்லாட்டி எனக்கு எப்படி அது கிடச்சிருக்கும். எனக்கு ரஜினி சாரோட நடிக்கிற பாகியம் எனக்கு எப்படி கிடச்சிருக்கும். நவாசுதீன் எனக்கு 2 ஆக்டர்ஸோடு சேர்ந்து பண்ணும்போது, அவங்கள 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தர் கண்டிப்பாக எடுத்துக்கிறோமா இல்லையா. ரஜினி சார்கிட்ட ஒரு நான் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், நான் பாட கற்றுக்கிறேன் நான் சார். நான் கற்றுக்க தான் போனேன், நான் எதுக்காகவும் போல. எனக்கு சம்பள பேச்சுவார்த்தை போது எல்லாமே இடிச்சிட்டே தான் இருந்தது. எனக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓர வை, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நான் முன்னாடி போகிறேன், எனக்கு படம் பண்ணணும், எனக்கு ரஜினி சாரோட ஒர்க் பண்ணணும், எனக்கு நவாசுதீன் சித்தி கூட ஒர்க் பண்ணணும் எனக்கு. ஏன்னா ரொம்ப இன்டென்ஸான ஆக்டர் இவர் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஆக்டரு. சாதாரண மனுஷங்களை 2 பேரும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது, அவர் கண்ணு பார்த்து நடிக்கும்போது அவரோட ஐடியாலஜி என்னன்னு எனக்கு எப்படி தெரியும். ஸ்க்ரீனில் பார்த்தா அவரோட புரியும், பட் நேரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு சீன் எனக்கும் வருது, ரஜினி சாருக்கு போகுதுன்னு வச்சு ஒரு சீன் பண்ணோம். நான் ஒரு கற்பனையில் வருவேன், அவர் ஒன்று பண்ணுவார். அப்போ எனக்கு ஒரு லேர்னிங் கிடைக்குதா இல்லையா, அதை நான் எங்கே போய் அடையிறது. பணத்தையே பார்த்தா அதை அடைய முடியல. லேர்னிங் நான் வரவங்கள ஒன்று என்னன்னு கேட்பேன். எப்பயுமே லேர்ன் பண்ணுற மட்டும் நிப்பாட்டாதீங்க, அதை மட்டும் நிப்பாட்டாதீங்க. மணி செகண்ட், லேர்னிங் தான் ஃபஸ்ட்டு. தட் இஸ் மை யார் வந்து என்கிட்ட பேசினாலுமே புதுசாக வரனாலும் சொன்னாங்க, நாளைக்கு யார் என்ன சொன்னாலுமே சரி, லேர்னிங் தான் ஃபஸ்ட்டு, மணி வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. அதை பற்றி கவலைப்படாது. கிழவனாக நடிச்சிருக்கீங்க, திருநங்கையாக நடிச்சிருக்கீங்க, போலீஸாக நடிச்சிருக்கீங்க, திருடனாக நடிச்சிருக்கீங்க. இப்போது விஜய் சேதுபதிக்கான ஒரு ட்ரீம் ரோல்னு ஏதாவது இருக்கா? நோ சார், நத்திங் அப்படிலாம் உண்மையில். ஆசை எதையாவது பார்த்தா தோணும், இல்லை ஏதாவது ராஜா நடிக்கணும் இல்லை அந்த ஆசை. இந்த கற்பனை கதாப்பா அதை நிஜமான ராஜாக்கள் தாண்டி
இப்போ இங்கே இருக்குல்ல சார், இப்போ நம்ம ஒரு கற்பனையாக ஒரு காதல் கதை எழுதுகிறோம். இப்போ தர்மதுரைன்னு ஒரு படம் நடித்தேன், இப்போ விக்ரமதான ஒரு படம் நடிக்கிறேன். அந்த மாதிரி கற்பனையில் நிறையா ராஜாக்களை உருவாக்கி அந்த ஸ்டோரிஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எனக்கு அந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா எனக்கு நடிக்கணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்குது. அது ஒரு ஆசை இருக்குது. ஃப்யூச்சரிஸ்டிக் ஃபிலிம் நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஃப்யூச்சரிஸ்ட் ஃபிலிம்னாலே ஒரு மாதிரி போகுது. இந்த உலகம் என்னவா மாறினாலும் சரி, ஆண் பெண் உறவு தான் பிரதானம். அதுக்குள்ளே தான் இங்கே எல்லா கான்ஃப்ளிக்ட்டும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆண் பெண் உறவுக்குள்ளே தான் எல்லா விதமான கான்ஃப்ளிக்ட்டும் இருக்குது. அது எல்லா ஃபேமிலியும் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அது எல்லா ஃபேமிலியும் பார்க்கணும். அப்படி ஒரு படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறையா ஆசை இருக்குது, விதவிதமான ஆசை. சாமியார் நடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஃபிலாசபராக நடிக்கணும்னு ஆசை இருக்குது, ப்ளேபாயை நடிக்கணும்னு ஆசை இருக்குது, தலைவனாக நடிக்கணும்னு ஆசை இருக்குது, பெரிய ஃப்ராடாக நடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஒஸ்ட்டு சீட்டாக நடிக்கணும்னு ஆசை இருக்குது, துரோகத்தோட உச்சமாக நடிக்கணும்னு ஆசை இருக்குது, அந்த உருவமாக இருக்கணும்னு ஆசை இருக்குது. இது மாதிரி எல்லா விதமாகவும் தொடணும்னு ஆசை இருக்குது. நான் நம்புகிறேன் இங்கே எல்லாருக்குள்ளேயும் எல்லோரும் இருக்கிறாங்க. எனக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் நான் தொடணும்னு ஆசைப்பட்றேன். தட் இஸ் மை விஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நைஸ் இன்டர்வியூ சார்.